அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு மத்தியில் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் உறுதிப்படுத்தாமல் ஒரு சமூகத்திற்கு தீங்கிழைத்து விட்டு கவலைப்படுவதை விட, கை சேதப்படுவதை விட, வரக்கூடிய செய்தியை உறுதிப்படுத்தி நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பரப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதூபு இலைஹி வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம்மீது வாராவாரம் விதியாக்கி இருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் வாலிபர்களும் சமூக ஊடகங்களும் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை காலத்திற்கும் நாம் வாழக்கூடிய சூழலுக்கும் தேவையான இஸ்லாமிய அறிவுரைகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். முதலாவதாக, இன்றைக்கு சமூக ஊடக பாவனை என்பது, கணினி பாவனை என்பது அல்லாஹு தஆலா எமக்கு அருள் இருக்கக்கூடிய மிக பெரும் அருட்கொடையாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை கடைபிடித்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த அருட்கொடையின் பெருமதியை உணர்ந்து இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு சிந்திப்பது மிக பொருத்தமாக இருக்கும். அதே போன்று இன்றைக்கு இந்த சமூக ஊடக பாவனையிலிருந்து எவரும் விலகி வாழ முடியாது என்ற அளவிற்கு எங்களுக்குள் பின்னி பிணைந்த ஒரு தேவையாக, அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக அது மாறியிருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு அந்த சமூக ஊடக பாவனையை பயன்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒரு காரியமாக மாறியிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய கையில் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குமாக இருந்தால் அதை வைத்து உலகத்தையே சுற்றி பார்க்கலாம் என்ற அளவிற்கு இன்றைக்கு அது இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று
எங்களுக்கு சிரமங்களை அதிகமாக தவிர்க்கக்கூடிய அளவுக்கு, கஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு தகவல்களை அறிகின்ற விடயங்களிலும், அதே போன்று தகவல்களை நாங்கள் உலகத்திற்கு அனுப்புகின்ற விடயங்களிலும் அதிகமான கஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூக ஊடக பாவனை அந்த பணியை எங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கின்றது. அதே போன்று எழுத்து வடிவிலான செய்திகள், போட்டோக்கள், வீடியோக்களை கூட உலகத்தின் எந்த திசைக்கும் மிக இலகுவாக அனுப்புவதற்குரிய வசதியை அந்த ஊடக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஊடக பாவனையிலிருந்து ஒரு மனிதன் விலகி வாழ்கின்றான் என்றால் அவன் நாகரிகம் தெரியாதவன் என்று அவனை உலகம் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சமூக ஊடக பாவனை எங்களுக்குள் பின்னி பிணைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் இன்றைக்கு உலகம் இந்த சமூக ஊடக பாவனை அதிகரித்த ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே மக்கள் சமூக ஊடக பாவனையின் அதிகரிப்பு இன்றைக்கு மிகவும் வியக்கத்தக்க அளவிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்த சமூக ஊடக பாவனை, சோசியல் மீடியா பாவனை 4.26 பில்லியன் பேரால் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. 4.26 பில்லியன் பேரால் சமூக ஊடகங்கள் 2021ஆம் ஆண்டின் புள்ளி விவரத்தின்படி பயன்படுத்தப்படுகின்றது. இது உலக சனத்தொகையில் 59.3% என்று மதிப்பிடப்படுகின்றது. இதே நிலை தொடருமாக இருந்தால் 2027ஆம் ஆண்டாகும் பொழுது 6 பில்லியனாக சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 6 பில்லியனாக உயரும் என்று அந்த புள்ளி விவரம் குறிப்பிடுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு அடிப்படைகளும், இந்த இரண்டு புள்ளி விவரங்களும் கணக்கெடுப்புகளும் எங்களுக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், உலகத்திலே இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா பாவனை மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எவரும் அதிலிருந்து விலகி வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோசியல் மீடியா பாவனை என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லது பொதுவாக ஊடக பாவனை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே 2 சொற்கள் அடிக்கடி எங்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தப்படுவதை, உச்சரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒன்று ஊடக சுதந்திரம், இரண்டாவது ஊடக தர்மம். ஊடக சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஊடகவியலாளர் ஜனநாயகத்தின் ஒரு தூண் என்ற அடிப்படையில் உலகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதன் சாதக பாதகங்களை கூறி அதனூடாக மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நாங்கள் ஊடக சுதந்திரம் என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். இரண்டாவது சொல்லாடல் ஊடக தர்மம். ஊடக தர்மம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எங்காவது ஒரு இடத்திலே ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் அந்த நிகழ்வை ஆராய்ந்து அதனுடைய உண்மை தன்மையை ஆதாரங்களோடு மக்களுக்கு வெளிப்படுத்துவதை ஊடக தர்மம் என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த முடியும். எனவே ஊடக சுதந்திரம் என்றால் என்ன, ஊடக தர்மம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து அந்த இரண்டு அடிப்படைகளையும் அமானித உணர்வோடு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அன்றாட நிகழ்வுகள் முதல் சந்திரன் வரையிலான தகவல்களை பேப்பர்களூடாகவும், வானொலிகளூடாகவும், தொலைக்காட்சியூடாகவும், இன்டர்நெட், சோசியல் மீடியாவினூடாகவும் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஊடக சுதந்திரத்தையும் ஊடக தர்மத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு மாணவர்களுக்கு மத்தியில், வாலிபர்களுக்கு மத்தியில், குறிப்பாக கட்டிலம் பருவத்தினர், டீனேஜ் என்று சொல்லப்படுகின்ற 13க்கும் 19க்கும் இடைப்பட்ட அந்த மாணவர்களில் 97% மத்தியில் இந்த சோசியல் மீடியா பாவனை,
இந்த சமூக வலைத்தள பாவனை இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் ஃபேஸ்புக் என்றும் வாட்ஸ்அப் என்றும் இன்ஸ்டாகிராம் என்றும் டிக்டாக் என்றும் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு ஊடகங்களினூடாக இன்றைக்கு இந்த வாலிபர்கள் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா பாவனை ஒரு போதைப் பொருள் பாவனை போன்று மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு எடிக்ட் ஆகி அதற்கு அடிமைப்பட்டு மாணவர்கள் பாடசாலை விட்டு வீட்டுக்கு வந்தது முதல் இரவில் தூங்கச் செல்லும் வரைக்கும் சோசியல் மீடியாவிலே தங்களுடைய நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த குழந்தைகளை நாங்கள் சரியாக வழிநடாத்துவது, வாலிபர்களுக்கு சரியான இஸ்லாமிய நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது, சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்களின் தார்மீக கடமை என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, அதாவது இன்றைக்கு வாலிப பருவம் மிக முக்கியமானது. இஸ்லாம் இந்த வாலிப பருவத்தை மிகவும் உயர்த்தி சிலாகித்து பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வாலிப பருவம் பண்படுத்தப்பட வேண்டும், பட்டை தீட்டப்பட வேண்டும் என்ற விடயத்தில் இஸ்லாம் கவனம் செலுத்துகின்றது. ஒரு கட்டடத்திற்கு எப்படி அத்திவாரம் முக்கியமோ, மனிதன் உயிர் வாழ்வதற்கு எப்படி உயிர் முக்கியமோ, அதே போன்று ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வாலிப பருவம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அன்புள்ள சகோதரிகளே, இளமை பருவம் ஒரு துடிதுடிப்பான, எதையும் தைரியத்தோடு உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு தன் உள்ளம் சொல்லுவதை கேட்டு அதன்படி காலடி எடுத்து வைக்க தூண்டும் பருவமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இளமை பருவம் அல்லாஹ்வின் அதாவது அருளாகவும் தனி மனித ஆளுமை வளர்ச்சியிலே மிக பெரும் பங்களிப்பு செலுத்தக்கூடிய ஒரு பருவமாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று உடல் ஆரோக்கியமும் உணர்ச்சிக்கு உத்வேகமும் அதே போன்று துடிதுடிப்பும் அதிகமாக அமையப்பெறும் இப்பருவம் பக்குவப்படுத்தப்படல் வேண்டும் என்பதை இஸ்லாம் பல்வேறு அடிப்படைகளிலே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. உடல் வலிமை மிக்க இப்பருவத்தில் இளைஞர்களின் ஆற்றல்களும் ஆவல்களும் வேட்டைகளும் உணர்வுகளுக்கு சரியாக அடிமைப்பட்டு முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே இதிலே நாங்கள் பொறுப்பற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாலிபர்கள் ஆக்கப் பணிகளில் ஈடுபடுவதை விட சமூகத்தை அழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய அடிப்படைகளைத்தான் சமூகத்திலே மேற்கொள்வார்கள் என்ற அந்த கசப்பான விளைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த வாலிப பருவத்தை பற்றி, இந்த இளம் பருவத்தை பற்றி இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் நிழலில் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா வாலிப பருவத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعفின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் தான் உங்களை ஒரு பலவீனமான பருவத்திலிருந்து படைத்தான். அந்த பலவீனமான பருவத்திலிருந்து ஒரு பலமான பருவத்திற்கு உங்களை நகர்த்தினான். மீண்டும் பலமான பருவத்திலிருந்து ஒரு பலவீனமான முதுமை பருவத்திற்கு அவன் உங்களை நகர்த்தினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இரண்டு பலவீனமான பருவங்களுக்கிடையில் குழந்தை பருவம், முதுமை பருவம், இந்த இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையிலே வரக்கூடிய ஒரு பலமான பருவமாக வாலிப பருவத்தை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, வாலிபர்கள் நாளைய மனிதர்கள், நாளைய தலைவர்கள், எதிர்காலத்தில் சமூகத்தை பல்வேறு துறைகளிலும் வழிநடாத்தக்கூடிய பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் அந்த வாலிபர்களாகத்தான் இருக்கின்றார்கள். வாலிபர்களின் சீர்திருத்தத்தில் தான் சமூகத்தின் சீர்திருத்தமே தங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே போன்று இந்த வாலிபர்களை பற்றி, வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் அல் குர்ஆனில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு இந்த சமூகத்தில் செய்த கொள்கை புரட்சியை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்லுவதை அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று கற்பொழுக்கம் என்றால் என்ன, கற்பை பாதுகாப்பது என்றால் என்ன, தன்னுடைய ஆசைகளை
பிழையான வழியில் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு என்னை தேடி வந்தால் கூட அதை உதறி தள்ளிவிட்டு ஈமானை பாதுகாப்பது எப்படி என்ற அழகான ஒரு முன்மாதிரியை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு வாலிப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃபிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குகைவாசிகள் ஒரு சில வாலிபருடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்ட, தங்களுடைய ரப்பை விசுவாசித்த ஒரு வாலிபர் கூட்டமாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த நேர்வழியை நாங்கள் அதிகரித்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிப பருவத்தை ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே கழித்தானாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்திலே 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா அந்த நாளில், மறுமை நாளில், எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் நிழல் வழங்குகின்றானே, அதிலே ஒரு மனிதன் யார்? ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்த மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே நிழல் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இஸ்லாமிய வழிகாட்டல்களை, இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை, இஸ்லாமிய பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கின்ற விடயத்தில் விசேடமான கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதை சீராவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, ஒரு சிறுவனுக்கு சாப்பிடுகின்ற ஒழுங்கை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். யா குலாம் சம்மில்லாஹ் வக்குல் பியமீனிக வக்குல் மிம்மா யலீக, சிறுவனே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடு என்று ஒரு சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடக்கூடிய ஒழுங்கை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதே போன்று இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு, அகீதாவின் அடிப்படைகளை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையை ஒரு சிறுவனுக்கு, ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, சிறுவனே, அதாவது உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவன் உன்னை பாதுகாப்பான், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவனை உனக்கு முன்னால் நீ கண்டுகொள்வாய். இப்படி இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டின் அடிப்படைகளை ஒரு வாலிபனுக்கு, ஒரு சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்க சீர்கேடுகள், நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்திய காரணத்தினால் தான் திருமணத்தை வாலிபர்களை அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்துகின்றார்கள். எப்படி? யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ், வாலிபர்களே, உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும், ஏனென்றால் அது பார்வையை கட்டுப்படுத்தும், மர்ம உறுப்புக்கு அது அரணிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்தை வாலிபர்களை அழைத்து அவர்களுக்கு சொன்னார்கள். காரணம், ஒழுக்க சீர்கேடு குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அதே போன்று வாலிபர்களுடைய தவறுகளை திருத்துகின்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கிதமாக நடந்து கொண்டார்கள். மிகவும் அன்பாக, கருணையோடு அவர்களை அரவணைத்து அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள். அதனால் தான் ஒரு வாலிபன் நபிகளாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் இஅ்தன் லீ ஃபி ஸினா, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனை அதாவது அழைத்து, உதுனு மின்னி, என்னை நெருங்கி வா என்று அவனை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான அறிவுரையை, அழகான ஒரு அதாவது உரையாடலை அந்த சிறுவனோடு, அந்த வாலிபனோடு நடாத்தினார்கள். அதாவது, நீ உன்னுடைய தாயோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று அவன் சொன்ன பொழுது, அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மகளோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சகோதரியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மாமியோடு, சாட்சியோடு விபச்சாரம் செய்வதை விரும்புவியா என்று கேட்ட பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ்,
அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அதாவது வாலிபனுக்கு சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் பக்ஃபிர் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இந்த வாலிபனுடைய பாவத்தை மன்னித்து விடு, இந்த வாலிபனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடு, இந்த வாலிபனுடைய மர்ம உறுப்புக்கு அரணிட்டு விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த சம்பவத்தை அறிவித்த அறிவிப்பாளர் சொல்லுகின்றார், அதற்கு பிறகு அந்த வாலிபன் விபச்சாரத்தை நினைத்தும் பார்த்ததில்லை என்று. அன்புள்ள சகோதரர்களே, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்த வாலிபனோடு எவ்வளவு அழகாக இங்கிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த சஹாபாக்கள் வாலிபர்களாகவே இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 37 அல்லது 38 வயதை தாண்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 27 வயதை தாண்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 34 வயதை தாண்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 10 வயதில் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்கள். இப்படித்தான் பக்கியத்துல் அஷரத்தில் முபஷ்ஷரீன், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஏனைய சஹாபாக்களும் வாலிபர்களாக இருந்த நிலையில்தான் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று வாலிபர்களுக்கு மத்தியிலே மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு நடாத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நபிகளாரிடத்தில் சென்று, அதாவது வனஹ்னு ஷபபத்துன் முத்தகாரிபூன், நெருக்கமான வயதையுடைய வாலிபர்களாக இருந்த நாங்கள் 20 நாட்கள் நபிகளாரிடத்தில் முகாமிட்டு தங்கியிருந்து மார்க்கத்தை படித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சில விடயங்களை கட்டளையிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சில விடயங்களை கற்றுத் தந்தார்கள். 20 நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது எங்களுடைய முகங்களிலே மாற்றங்களை அவதானித்த அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் யாரை விட்டுவிட்டு வந்தோம் என்று எங்களிடத்தில் விசாரித்தார்கள். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தாரை விட்டுவிட்டு வந்தோம் என்று சொன்ன பொழுது, அப்படி என்றால் நீங்கள் குடும்பத்தாரிடத்தில் திரும்பி செல்லுங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், தொழுகை நேரம் வந்தால் இன்ன நேரத்தில் இன்ன தொழுகை, இன்ன நேரத்தில் இன்ன தொழுகை என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் இமாமாக நின்று தொழுகையை நடாத்தட்டும் என்று சொல்லி எங்களை குடும்பத்தாரிடத்தில் திருப்பி அனுப்பினார்கள் என்று மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 20 நாட்கள் வாலிபர்களை தங்க வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல்களை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வாலிபர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிகள், தர்பியா நிகழ்ச்சிகள், பயிற்சி முகாம்கள் அழகான முறையிலே திட்டமிட்டு நடாத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை எந்த உயர்ந்த இடங்களில் வைத்தார்கள் என்றால் எங்களுக்கு தெரியும். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் தன்னுடைய இக்கட்டான சந்தர்ப்பங்களில் கூட அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டு மதீனாவிலே பரப்பப்படுகின்றது. அந்த நேரத்திலே பாதிக்கப்பட்ட நபி அவர்கள் உசாமா இப்னு ஸைத் என்ற வாலிபனிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள். இப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வாலிபனிடத்திலே ஆலோசனை கேட்கின்றார்கள். அதே போன்று நபி அவர்கள் தயார் செய்த கடைசி படை ரோமுக்கு, ஐரோப்பாவுக்கு அனுப்புவதற்கு தயார் செய்த அந்த படைக்கு படை தளபதியாக உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள். அதே போன்று மக்காவுடைய அமீராக, மக்காவுடைய தலைவராக ஐதாப் இப்னு அசீத் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள். அதே போன்று நபிகளாரிடத்திலே சிறுவர்களை அழைத்து வந்து பைஅத் செய்ய வைப்பதற்கான அந்த பொறுப்பை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வாலிபனிடத்திலே நபி அவர்கள் ஒப்படைத்தார்கள். அதே போன்று சஃபீருல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூதுவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னால்
மதீனாவிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாத்தின் பிரகாசம் நுழைவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஒரு வாலிபனை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே வாலிபர்களை அவர்களுக்குரிய இடத்தில் சமூகத்தை வழிநடாத்துகின்ற அந்த பொறுப்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்த்தினார்கள் என்றால் அவர்கள் அழகான முறையிலே வழிகாட்டப்பட்டு அவர்களுக்குரிய இஸ்லாமிய அடிப்படைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாட்டின் சக்தியும் உறுதியும் அந்நாட்டின் எழுச்சிமிக்க வாலிப சமூகத்தில் தான் தங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பொதுவாக வாலிப பருவம் என்பது அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய உத்வேகம் தைரியம் நிறைந்த ஒரு பருவமாக அந்த வாலிப பருவம் இருக்கின்றது. இனிமைகளும் கனவுகளும் நிறைந்த ஒரு பருவமாக இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவம் மிக முக்கியமான வாழ்க்கை கட்டம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாலிப பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள் அடையக்கூடிய ஆனந்தம் சந்தோஷம் மிக முக்கியமானது. அதே போன்று வாலிப பருவத்தை இழந்தவர்கள் கூட அந்த பருவத்தை மீண்டும் அடைவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், இழந்த வாலிப பருவத்தை நீங்கள் மீள பெற வேண்டுமா, இதோ எங்களை நாடுங்கள் என்று இன்றைக்கு மருத்துவ துறைகள் கோஷம் எழுப்பக்கூடிய அளவுக்கு மக்கள் அதை விரும்புகின்றார்கள். இழந்த வாலிபத்தை மீண்டும் அடைந்து கொள்வதற்கு ஆசைப்படக்கூடிய உள்ளம் மனித உள்ளமாக இருக்கின்றது. அதனால்தான் ஒரு அரபு புலவர் தன்னுடைய இழந்த வாலிப பருவம் தனக்கு மீண்டும் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டார். அலா லைத ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. என்னுடைய இழந்த வாலிப பருவம் மீண்டும் திரும்பி வராதா, இந்த முதுமைப்படுத்திய பாட்டை நான் அதனிடம் சொல்லி காட்டுவதற்காக என்று ஒரு அரபு புலவர் சொன்ன கவிதையை கூட நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்கள் சமூகத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள். எனவே அவர்கள் இந்த சோசியல் மீடியாவை பிழையாக பயன்படுத்தி சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடக் கூடாது. அவர்களுக்குரிய அழகான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துவது என்ற அழகான தெளிவுகள் வழிகாட்டல்கள் அறிவுரைகள் அந்த வாலிபர்களுக்கு குறிப்பாக, ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் தான் இந்த சோசியல் மீடியா பாவனை அதிகரித்திருக்கின்றது, அவர்களுக்கு மத்தியிலே அழகான முறையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் பல்வேறு கோணங்களில் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படைகளை சரியாக புரிந்து வாலிபர்களை சரியான முறையில் வழிநடாத்தக்கூடியவர்களாக சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் நடந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களுக்கு மத்தியிலே ஒழுக்க சீர்கேடுகளை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு பல்வேறு சதி முயற்சிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதை சமகால உலகத்திலே நாங்கள் அவதானிக்க முடியும். குறிப்பாக யூத நசாராக்கள் இந்த வாலிப பருவத்தின் பெருமதியை உணர்ந்து அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை தங்களுக்கு சாதகமாக வளைத்து எடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டும் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். மார்க்க ரீதியாக அதே போன்று சமூக ரீதியாக உணர்வு பூர்வமாகவெல்லாம் அவர்களை அப்படியே தங்களுடைய பக்கம் இழுத்தெடுப்பதற்காக முயற்சிகளை செய்து அதிலே அவர்கள் தோல்வியடைந்தார்கள். குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்கள் முஸ்லிம் யுவதிகள் அவர்களை எப்படியாவது மார்க்கத்தை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்ற விடயத்திலே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்ததற்கு பின்னால் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இந்த சோசியல் மீடியா தான், இந்த சமூக ஊடகம் தான். சமூக ஊடக பாவனையை அதாவது வாலிபர்களுக்கு மத்தியில் அதிகமாக அவதானித்த அவர்கள் அதை பயன்படுத்தி எப்படியாவது அவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டி தங்களுக்கு சாதகமானவர்களாக அவர்களை அப்படியே ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் மிகவும் கவனமாக மிகவும் நிதானமாக
பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றோம். எங்களை சூழ பல எதிரிகள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு மத்தியிலே பல ஒழுக்க சீர்கேடுகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, பல தவறான சிந்தனைகளை விதைப்பதற்காக வேண்டி எங்களை சூழ பல எதிரிகள் திட்டமிட்டு அவர்களுடைய எஜெண்டாக்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மிக அவதானமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளை, அண்மை காலமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், அதாவது சோசியல் மீடியாவிலே எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், அதாவது கொள்கையை இழந்து அகீதாவின் அடிப்படைகளுக்கு புறம்பான நச்சு கருத்துக்களை சமூகத்தில் விதைக்கக்கூடிய ஒரு கசப்பான சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது, சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அதாவது ஊடக தர்மம், அதே போன்று ஊடக சுதந்திரம், இந்த அடிப்படைகளை சரியாக புரிந்து இஸ்லாமிய வழிகாட்டல்களை தழுவி அவற்றை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு தகவல், ஒரு செய்தி எங்களுக்கு வருகின்றது என்றால் அந்த செய்தியை நாங்கள் உறுதிப்படுத்தாமல் பகிரக்கூடாது. அதை நாங்கள் அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தாமல் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. இந்த அடிப்படையை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு மத்தியில் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் உறுதிப்படுத்தாமல் ஒரு சமூகத்திற்கு தீங்கிழைத்து விட்டு கவலைப்படுவதை விட, கை சேதப்படுவதை விட, வரக்கூடிய செய்தியை உறுதிப்படுத்தி நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பரப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைக்கு ஊடக சுதந்திரத்தை கூட இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அது சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன, அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், சொல்லுவதை தெளிவாக சொல்லுங்கள். எனவே சொல்லக்கூடிய செய்தியை, சொல்லக்கூடிய மெசேஜை தெளிவாக சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் வழிகாட்டுவதன் ஊடாக ஊடக சுதந்திரத்தை அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடாது, அது தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே அதாவது ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது பொய்யான தகவல்களை நாங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் வரக்கூடிய செய்தி பொய் என்று தெரிந்தும் கூட நாங்கள் ஒரு சிலர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக அதை பரப்பக்கூடியவர்களாக மாறுகின்றோம் என்றால் இந்த செயலுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம், அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவோம் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது உலகத்திலே AI டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு என்ற இதை பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிழையான வீடியோக்கள், பொய்யான வீடியோக்களை இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே பரப்புகின்றார்கள், திட்டமிட்டு பரப்புகின்றார்கள். நாட்டின் தலைவர்கள் சொல்லாத செய்திகளை அவர்கள் சொன்னதாக, அவர்கள் சொல்வதை போன்று வீடியோக்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்கி இந்த சோசியல் மீடியாவிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பொய் சொல்லுவது என்பது ஒரு ஆபத்தான, எங்களை நரக படுகொலிக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய பயங்கரமான குற்றம் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் செவியுறக்கூடிய செய்திகளை எல்லாம் பேசுவதே அவன் பேசக்கூடிய போதுமான பொய்யாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், நாம் செவியுறக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தாமல் அதை அப்படியே நாங்கள் பரப்புவதே நாங்கள் பேசக்கூடிய போதுமான பொய்யாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால் வரக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் பரப்பக்கூடாது, பொய்யான செய்திகளை நாங்கள் பரப்பக்கூடாது. வரக்கூடிய செய்திகளை நிதானமாக நாங்கள் ஆய்வு செய்து அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி விட்டுத்தான் அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், அதாவது நான் தான் தகவலை உலகத்திற்கு முதலில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வரக்கூடிய செய்திகளை நாம் படிப்பதற்கு முன்னால், வீடியோக்களை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அதை 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு தான், ஃபோர்வர்ட் பண்ணிவிட்டு தான் அதை நாங்கள் படிப்பது, அதை நாங்கள் பார்ப்பது. இப்படியான ஒரு உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த அணுகுமுறை மிக தவறானது என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா பாவனை அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால்
அதாவது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய இரகசியமான செய்திகள் கூட இந்த மீடியாக்களில் அம்பலப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு இரகசியமான நிகழ்வை கூட டிக்டாக்கிலே இன்றைக்கு பரப்புகின்றார்கள், பேஸ்புக்கில் இன்றைக்கு அப்லோட் செய்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நடைமுறைகள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தவறானது. பிரைவசி, அதாவது இரகசியம் பேணல் என்பது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு அடிப்படை. அதாவது கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய இரகசியங்களை கூட இன்றைக்கு ஸ்டேட்டஸ் போடுகின்றார்கள். இருவருக்கு மத்தியில் ஒரு விரிசல் ஏற்பட்டால், ஒரு சிறிய முரண்பாடு ஏற்பட்டு விட்டால், கணவனுக்கு சொல்லக்கூடிய செய்தியை ஸ்டேட்டஸில் போட்டு தான் மனைவி சொல்லுவாள். கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய செய்தியை ஸ்டேட்டஸில் போட்டு உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே போட்டு தான் மனைவிக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கின்றது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இது எங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வராது, விரிசலை மேலும் அதிகரிக்கும், பிரிவை ஏற்படுத்தும், டிவோர்ஸை தவிர்க்க முடியாமல் போகும் இந்த அணுகுமுறையினூடாக. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் மிக கவனமாக அமானித உணர்வோடு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு முஸ்லிமுடைய குறையை ஒரு மனிதன் மறைத்தால் அவனுடைய குறையை அல்லாஹ் உலகத்திலும் மறைப்பான், மறுமையிலும் மறைப்பான். எனவே குறைகள் மறைக்கப்பட வேண்டும், இரகசியமான விடயங்கள் மறைக்கப்பட வேண்டும், அது பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது என்ற விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நாம் செய்திகளை பரப்புகின்ற பொழுது நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், அநீதியாக நடந்து கொள்ளக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு சில தலைவர்கள் மீது, ஒரு சில நாடுகள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக, அவர்களை சீண்டி பார்க்கக்கூடிய விதத்திலும் அவர்களுக்கு சேறு பூசக்கூடிய விதத்திலும் நாங்கள் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா யஜ்ரிமன்னகும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நடப்பதை விட்டு உங்களை தடுக்க கூடாது. நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே நடைபெறக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகளை நாங்கள் பக்கசார்பாக அணுகுவது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே மிக தவறு, மிகவும் பாரதூரமான விளைவை எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையை நாங்கள் நடுநிலையாக நோக்க வேண்டும், உண்மையான செய்திகளை நடுநிலையாக நேர்மையாக நாங்கள் பரப்ப வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று ஞானத்துடனும் சமயோசிதத்தோடும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரிலே அல்லது தகவல் அறியும் சுதந்திரம் என்ற பெயரிலே நாங்கள் மக்களுடைய மானங்களை பகிரங்கப்படுத்துவது, மானங்களை போக்குவது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே தவறானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து நிகழ்த்திய உரையிலே சொன்ன மிக முக்கியமான செய்திதான், உங்களுடைய மானம் புனிதமானவை, உங்களுடைய பணம் புனிதமானவை, உங்களுடைய இரத்தம் புனிதமானவை, அவற்றை நீங்கள் போக்கக்கூடாது, முறையற்ற விதத்திலே சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை முறையற்ற விதத்திலே ஓட்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு அறிவுரை சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலும் நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடுகின்றோம், இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்ற பெயரில் கூட பொய்யான தகவல்களையும் காழ்ப்புணர்வுகளையும் மக்களுக்கு மத்தியிலே விதைக்கக்கூடிய பிழையான அணுகுமுறைகளை கையில் எடுத்த இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது கூட நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும், இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. உதுஉ இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அறிவை கொண்டும் ஞானத்தை கொண்டும் அலையுங்கள், அவர்களோடு நீங்கள் தர்க்கிக்கின்ற பொழுது கூட நீங்கள் அழகான முறையிலே தர்க்கிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடாது, ஒரு சமூகத்தின் மீது இஸ்லாமிய அழைப்பு பணி என்ற பெயரிலே சேறு பூசக்கூடாது, மற்றவர்களுடைய உணர்வுகளை சீண்டி பார்க்கக்கூடாது, மற்றவருடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புக்குரிய
இஸ்லாமிய சகோதரர்களே, மானக்கேடான செய்திகளை நாங்கள் பரப்பக்கூடாது. இன்றைக்கு சமூகத்திலே அவேர்னஸ், விழிப்புணர்வு என்ற பெயரிலே அசிங்கமான, அருவருப்பான, மானக்கேடான தகவல்களை பரப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அணுகுமுறை இஸ்லாத்தின் பார்வையில் தவறானது. அன்புக்குரிய சகோதரர்களே, குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கு அவேர்னஸ், அதாவது சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே இப்படியான மானக்கேடான விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது அது பற்றி அறிவில்லாதவர்கள் கூட அதை தேடி பார்த்து அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய மோசமான விளைவுகளை சமூகத்தில் எங்களால் தவிர்க்க முடியாமல் போகும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக, நிதானமாக செயல்பட வேண்டும். ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது இஸ்லாமிய நெறிமுறைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரம்புகளை நாங்கள் மீறக்கூடாது. அழகான ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இன்றைக்கு இந்த மீடியாக்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் அழகான முறையிலே பயன்படுத்தி இஸ்லாத்திற்கு சேவை செய்வதற்காக, முஸ்லிம் சமூகத்திற்கும் ஏனையவர்களுக்கும் சேவை செய்வதற்காக வேண்டி இந்த ஊடகங்களை அழகான முறையிலே பயன்படுத்தி இஸ்லாமிய நெறிமுறைகளை மீறாமல், இஸ்லாமிய வரம்புகளை தாண்டாமல், இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு உட்பட்டவர்களாக அதை பயன்படுத்துவதற்கும், வாலிபர்களை அழகான முறையிலே வழிநடாத்துவதற்கு அந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்கும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.